அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகி ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. திருவெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இன்றைய இறைவார்த்தையோடு டாக் வித் காட் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் ஷீபாஜான். அனைத்திற்கும் அதிபதியாம் ஆண்டவர் பெயரால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா மட்டுமில்லாமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து வெளிநாட்டு மக்களுக்கும் ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்று திருவிவிலியம் எழுதல் நாள் 16 தொடக்க நூல் 30வது அதிகாரம் எழுதி முடிச்சாச்சு. இது 29ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக வருகிறது. யாக்கோபின் புதல்வர்கள் மற்றும் யாக்கோபின் உடைமைகள் பற்றி கூறப்பட்டுள்ளது. இதனை சுருக்கமாக சற்று அலசுவோம் வாருங்கள். யாக்கோபு தன் முதல் மனைவி லேயாவை விட ராகேலை அதிகம் நேசித்து லேயாவுக்கு வெறுப்பை உண்டாக்க ஆண்டவர் லேயாவுக்கு தாய்மை பேறு அருளினார். ராகேலோ மலடியாகவே இருந்தார். லேயா ஒரு மகனை பெற்றெடுத்து ஆண்டவர் என் தாழ்நிலையை கண்ணோக்கினார், இப்பொழுது என் கணவர் என் மீது அன்பு கூர்வார் என்பது உறுதி என்று அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். மீண்டும் ஒரு மகனை பெற்று சிமியோன் என்றும் 3வது மகனுக்கு லேவி என்றும் பெயரிட்டார். மேலும் ஒரு மகனை கருத்தாங்கி இப்பொழுது ஆண்டவரை நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அதன்பின் அவருக்கு பிள்ளை பேறு நின்று போயிற்று. இது ஒரு புறம் இருக்க, ராகேல் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார். அவர் தம் கணவனை நோக்கி, நீர் எனக்கு பிள்ளைகளை தாரும், இல்லையில் செத்து போவேன் என்றார். யாக்கோபு அவர் மீது சினம் கொண்டு, நான் என்ன கடவுளாம், அவர் அல்லவா உனக்கு தாய்மை பேறு தர இருக்கிறார் என்றான். அதற்கு ராகேல், இதோ என் பணிப்பெண் பில்கா, நீர் அவளோடு கூடி வாழ்வீர், அவள் எனக்காக பிள்ளை பெற்று என் மடியில் வைக்க நானும் அவள் மூலம் பிள்ளை பேறு பெறுவேன் என்றார். பில்காவும் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ஆண்டவர் எனக்கு நீதி வழங்கினார் என்று சொல்லி ராகேல் அக்குழந்தைக்கு தான் என்று பெயரிட்டார். பில்கா மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தாள். ராகேல், நான் என் சகோதரியோடு கடுமையான போராட்டங்களில் ஈடுபட்டு வெற்றி கொண்டுள்ளேன் என்று கூறி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டான். லேயாவோ தமக்கு பிள்ளை பேர் நின்று விட்டதென்று கண்டு தம் பணிப்பெண் சில்பாவை யாக்கோபுக்கு மனைவியாக்க அவள் ஒரு மகனை பெற்றெடுத்தாள். அவனுக்கு காத்தி என்று லேயா பெயரிட்டார். மீண்டும் சில்பா ஒரு மகனை பெற்றெடுத்தாள். லேயா உடனே எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி, பெண்டீர் என்னை மகிழ்ச்சி பெற்றவள் என்பார் என்று சொல்லி ஆஸ்தேர் என்று பெயரிட்டான். கோதுமை அறுவடை காலத்தில் லேயாவின் மூத்த மகன் ரூபன் தூதாயின் கனிகளை தம் தாயிடம் கொண்டு வந்து கொடுத்தான். ராகேல் அவரிடம், உன் மகன் கொண்டு வந்த தூதாயின் கனிகளில் எனக்கு கொஞ்சம் கொடு என்றான். அதற்கு அவர், என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதாம், என் மகன் கொண்டு வந்த கனிகளையும் பறித்து கொள்வாயோ என்றான். அப்பொழுது ராகேல், சரி, உன் மகன் கொண்டு வந்த தூதாயும் கனிகளுக்கு பதிலாக அவர் இன்றிரவு உன்னோடு கூடியிருக்கட்டும் என்றான். கடவுள் லேயாவுக்கு செவிசாய்த்தான். அவர் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுக்க அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டார். மீண்டும் லேயா கருத்தாங்கி 6ஆம் மகனை பெற்றெடுத்தார். கடவுள் எனக்கு ஒரு சிறந்த கொடை கொடுத்துள்ளார், இனிமேல் என் கணவர் என்னை பெருமையாக நடத்துவார் என்று சொல்லி செபிலோன் என்று பெயரிட்டான். மேலும் பெண் மகவை பெற்று அவளுக்கு தீனா என்று பெயரிட்டான். பின்னர் கடவுள் ராகேலை நினைவு கூர்ந்து தாய்மை பேர் அருளினார். அவரும் ஒரு மகனை பெற்றெடுத்து, கடவுள் என் இழிவை போக்கினார், ஆண்டவர் இன்னொரு மகனையும் எனக்கு தந்தருள்வார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயரிட்டார். இவ்வாறு மொத்தம் 10 புதல்வர்களும் ஒரு புதல்வியும் யாக்கோபுக்கு இருந்தனர். பின்னர் யாக்கோபு லாபானை நோக்கி, என் சொந்த இடத்திற்கும் நாட்டிற்கும் திரும்பி போக என்னை அனுப்பி வைப்பீராக, என் மனைவியரையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தந்து என்னை போக விடும், அவர்களுக்காக நான் உம்மிடம் வேலை செய்துள்ளேன் என்றார். லாபான், உமக்குரிய கூலியை குறிப்பிடும், நான் அதை கொடுத்து விடுகிறேன் என்றார். அதற்கு யாக்கோபு, எனக்கு நீர் ஒன்றும் தர வேண்டியதில்லை, இந்த ஒன்றை மட்டும் நீர் எனக்கு செய்தால் நான் தொடர்ந்து உம் மந்தையை மேய்த்து பாதுகாப்பேன். உம் மந்தைகளோடே இன்று நான் செல்வேன். அவற்றினின்று கலப்பு நிறமோ புள்ளியோ உடைய செம்மறி ஆடுகளையும் கருப்பு நிறம் கொண்ட ஆட்டுக்குட்டிகள் அனைத்தையும் புள்ளியோ கலப்பு நிறமோ உடைய வெள்ளாடுகளையும் தனியாக பிரித்து கொள்வேன். இவை எனக்குரிய கூலியாக இருக்கட்டும் என்றான். லாபான், நீர் சொன்னபடியே ஆகட்டும் என்றார். இவ்வாறு யாக்கோபு பெரும் செல்வரானார். மந்தைகள், வேலைக்காரிகள், ஒட்டகங்கள், கழுதைகள் ஆகியவற்றை அவர் பெருமளவில் கொண்டிருந்தார்.
இவ்வாறு 30ஆம் அதிகாரம் நிறைவு பெறுகிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இறையோடு உறவாட எங்களோடு இருங்க. மீண்டும் சந்திப்போம். அன்புடன் உங்கள் ஷீபா ஜான்.